ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ கோதாஸ்துதியை அனுபவிச்சுருக்கோம். கோதாஸ்துதியில் 25வது ஸ்லோகத்தில் கோதாதேவி ஸ்ரீ ஆண்டாளே கோதாதேவியை அவதாரம் எடுத்து நமக்கு எம்பெருமான் கிட்ட தன்னுடைய புருவ நெறிப்பாலேயே நம்முடைய பாவங்களை போக்கும்படியா பண்றா. அதுவும் எப்படி? எம்பெருமான் சாஸ்திரங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கான். அந்த ஆயுதம் இரும்பு ஆயுதமா இருக்கு. அந்த ஆயுதத்தை பிளந்துண்டு நமக்கு எம்பெருமான் கருணை மழை பொழியும்படியாக நமக்கு புருஷகாரம் பண்றா அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இப்போ 26வது ஸ்லோகம். இதுல ரங்கே தடித் குணவதோ ரமயைவ கோதே கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம் கிருபயா சுப்ருஷ்ட்யாம் தௌஹர்த்ய துர்விஷ விநாச சுதா நதீம் த்வாம் சந்த பிரபத்ய சமயன் அசிரேண தாபான் அப்படின்னு இந்த 26வது ஸ்லோகத்துல ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கான். அதுவும் எப்படி? நன்னா கருத்த நிறமுடைய எம்பெருமான் கார்மேகமா இருக்கான். அப்போ ஒரு பக்கம் ஸ்ரீதேவியும் ஒரு பக்கம் பூதேவியும் 2 பேருமா இருந்துருக்கா. அதுல ஸ்ரீதேவி எப்படி இருக்காளாம்? எம்பெருமான்னா கருத்த நிறம். அந்த கருத்த நிறத்துல ஸ்ரீதேவி மின்னல் மாதிரி இருக்காளாம். சரி, கார்மேகம் இருக்கு, அடுத்தது மின்னல் வந்தாச்சு. அடுத்தது என்ன? மழை வேணுமே நமக்கு. அதுக்குத்தான் பூதேவியா மழையை கொடுக்குறாளாம் நமக்கு. இந்த மழை இருந்தா போருமா? அது ஒரு நதியா வந்தாதானே நமக்கு தாபம் எல்லாம் போகும். சரி அப்படின்னு அதுக்கோசரமே பூமாதேவி ஆண்டாள் நாச்சியாரா கோதாதேவியா அவதாரம் பண்ணியிருக்கா. சரி, இப்படி கருத்த நிறத்துல மின்னலா ஸ்ரீதேவி, மழையா பூதேவி, அடுத்தது ஆண்டாள் அவதாரம் பண்ணி கோதாதேவியா நமக்கு நதியா இருக்கா அப்படின்னுட்டும் நதியாக வந்து நமக்கு கருணை பொழியறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல எப்படின்னா, நம்ம சம்சார தாபத்துல இருக்கோம். நம்ம இப்படி நம்மளுடைய சம்சார தாபத்தை போக்கணும் அப்படின்னா, இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடிய விஷம். இது இந்த விஷத்தை முறியடிக்கணும் அப்படின்னா என்ன? அமிர்தம் வேணும். அந்த அமிர்தம் தான் நம்ம கோதாதேவி மழையா பொழிஞ்சு நமக்கு கொடுக்குறா. சரி, மழையா பொழிஞ்சு கொடுக்குறா. அந்த மழை ஒரு வெள்ளமா வந்ததுன்னா நமக்கு இன்னும் நன்னா இருக்கும். அந்த வெள்ளம் எது? ஆண்டாள் நாச்சியார் கோதாதேவி நமக்கு கொடுத்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தான். அதுல நாச்சியார் திருமொழியை சொல்ல முடியாட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு நல்ல நதி, அமுத நதி எது அப்படின்னு பார்த்தா அதுதான் திருப்பாவை. அந்த திருப்பாவை ஒண்ணுத்த நம்ம டெய்லி சொன்னா கூட போறோம், நம்ம தாபங்கள் எல்லாம் போகும், தாபங்கள்லாம் விலகும். தாபங்கள்லாம் விலகித்து அப்படின்னா அடுத்த சம்சார விஷம் நமக்கு முறிஞ்சு போகும் அப்படிங்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம போய் சரணாகதி பண்ணணும். அதைத்தான் நமக்கு ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி எல்லாத்துலேயும் நமக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? அனன்ய சரணக சரணம் பிரபத்யே அப்படின்னு. அப்படி நம்ம போய் சேவிச்சோம், நீயே கதி அப்படின்னு இருந்தோம் அப்படின்னால் அந்த கோதாதேவி நமக்கு அனைத்தையும் பொழிவாள் அப்படிங்கிறார். இதே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த தாயார் தன்னுடைய திருவருள் அப்படிங்கிற மழையால நமக்கு அமுத நதியா பாஞ்சு வந்து அனுகிரகம் பண்றா.
இப்படி அனுகிரகம் பண்ணுற பொழுது நம்ம துன்பத்திலேயே மூழ்கி இருக்கோம். ஒவ்வொரு பிறவியும் எடுத்து எடுத்து பாபங்களை சேர்த்து சேர்த்து சம்சாரம் அப்படிங்கிற அந்த விஷ பாம்புடைய கடி வாயில உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட அந்த தாபத்தை கூட நம்மளுக்காக கோதா தேவியா அவதாரம் பண்ணி திருப்பாவை நமக்கோசரம் கொடுத்து அந்த திருப்பாவை மூலமா நமக்கு வெள்ளமா வந்து நம்மளுடைய சம்சார தாபங்களை ஒழிக்கிறாள் கோதாதேவி அப்படிங்கிறார். இதே பேயாழ்வாரும் தனது முதல் சுக்திலேயே சொல்றார் இல்லையா, அப்போ முதல் இதுல என்ன சொல்றார், எம்பெருமான் கருத்த நிறமா கருப்பா இருக்கான், அதுல வக்ஷஸ்தலத்துல தாயார் அப்படியே மின்னல் மாதிரி இருக்காளாம். அவ பொன்னிறமா இருக்கா, கருத்த திருமேனில பொன்னிறமா இருந்தா எப்படி இருக்கும், பளிச்சுன்னு மின்னல் மாதிரி தெரிகிறாளாம். அப்படி மின்னல் மாதிரி தெரிஞ்ச உடனேயே தாயாருடைய அனுகிரகம் கிடைச்செடுத்து முதல்ல அப்படின்னு புரியுறது. அந்த தாயாரோட அனுகிரகம் கிடைச்சதுனால திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு எடுத்த உடனேயே சாதிக்கிறார். அப்போ தாயாருடைய புருஷகாரம் கிடைச்சதும் மீதி 3ஆம் திருவந்தாதிய பேயாழ்வார் சாதிச்சார். அதே மாதிரி நமக்கும் ஸ்ரீதேவி பூதேவி 2 பேருமா இருந்துட்டு நமக்கு எம்பெருமானாகிய அந்த கார் மேகத்துக்கிட்ட கருத்த திருமேனியா இருக்கிற அந்த எம்பெருமான் கிட்ட நமக்காக புருஷகாரம் பண்ணி மின்னலை கொண்டு வந்து மழையை கொண்டு வந்து வெள்ளமா நதியா அமுத நதியா பாஞ்சு நமக்கு புருஷகாரம் பண்ணி நம்மளுடைய தாபத்திரயங்களை போக்குறா அப்படின்னுட்டு நமக்கு இந்த தாபத்திரயத்தில் தவிச்சுன்னு இருக்கிற நமக்கு ஒரு வெள்ளமா வரா அமுத ஆறா வரா அப்படிங்கிறத ஸ்ரீ தேசியன் நமக்கு இந்த இடத்துல அனுகிரகம் பண்ணியிருக்கார். நாமளும் அந்த அமுத வெள்ளத்தில் மூழ்கி சம்சார தாபங்களை போக்கிண்டு எம்பெருமான்கிட்ட கைங்கரியம் பண்ணுறதுக்கு நம்மளும் சரணாகதி பண்ணுவோம். அவரும் தாயார் புருஷகாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அடுத்ததில் என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்தை அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீ கோதா தேவி திருவடிகளே சரணம்.